சரி வை போன்ல பேசினா சரிப்படாது, நேர்ல வரேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு க்ளூ கிடைச்சிட்டு என் ஃப்ரெண்டு மூலமா எப்படியும் அந்த பக்கமா தான் அந்த வழியா தான் போயிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம். இப்பவே என் ஃப்ரெண்டை கூட்டு போய் எந்த இடத்துல அவன் பார்த்தா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு போய் பாப்போம். ஐயோ அம்மா, இப்ப என்ன செய்ய? இவன் முழிய சரியில்லையா? இவன் யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்தான்? நமக்களே 2 நாளா சரியா சாப்பிடல பத்தியா? இந்த பூரியும் உனக்கு பிடிச்ச அந்த கிழங்கு வச்சிருக்கேன், நீ சாப்பிடுனா. சுட இருக்கு, சாப்பிடு சீக்கிரம். ஏம்மா அது வந்து என்ன விஷயம்யா? நான் வரும்போது போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தியே. ஆமாமா, என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதான் அவன் அங்க சாப்பிட வர சொல்லியிருந்தான். நான் மறந்தே போயிட்டேம்மா. மெனக்கிட்டு எனக்காண்டி பூரி சுட்டுட்டேலோ. இது பிறந்த நாளா? உன் ஃப்ரெண்டுக்கு இந்த சித்திரை மாசம்ல மக்கா எப்ப பார்த்தாலும் பிறந்த நாள் வரும். என்ன நீ இப்படி சொல்லுத? ஏம்மா அவன் இல்ல, இது வேற ஃப்ரெண்டுமா. நான் கூட மறந்துட்டேம்மா உங்ககிட்ட சொல்றதுக்கு. பூரி சுட்டு கொண்டு வரலையா? 2 சாப்பிட்டு போயா? வேண்டாம், அவன் பாவம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னா. அதான் நான் போய் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து இந்த பூரியை கூட சாப்பிட்டுதேம்மா. நீங்க சோறு கூட பொங்கண்டா. தெரியுமா போயிட்டு வரேன். எப்பா நல்ல வேலை, இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. டக்குன்னு சொல்லியாச்சு, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். போற போக்கே சரி இல்லையே. இவ்வளவு நாள் ஒரு மாதிரி சோகத்துல இருந்த மாதிரி இருந்தா, இப்போ ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். ஒருவேளை அந்த பிள்ளை எதுவும் பார்க்க போறானோ என்னன்னு தெரியலையே. என் மேல ஒரு கண்ணு வைக்கணும். ஆடு பக குட்டி உறவுங்க மாதிரி ஆயிரப்படாத. இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவை கட்டுவேன். எப்பா எப்படி 4 எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. 2 அண்ணா இருக்கு. எப்போ சிறையா இருக்குமே, எப்பண்டா முடியும் இருக்கு. இவ வேற தூங்கி தொலைச்சிடக்கா. நமக்கு சிறையா இருக்கு படிக்கிறதுக்கு. எரும மாடு எடி எந்திச்சு வந்து நச்சிக்கா. சாத்தி விடு எரும மாடா. மூஞ்சி மோரையும் பாரு, நல்லா உறங்கிட்டடி. எந்திரியம்டி சின்னவள. அம்மா பாருமா, நான் படிச்சிட்டு இருக்கேன். அவ கிட்ட குறட்டு விட்டு உறங்கிட்டு இருக்கா. சிறையா இருக்குலாமா? எனக்கு படிக்கிறதுக்கே விளங்க மாட்டேங்குது. எடி அவ காலேஜ் போயிட்டா, அன்னைக்கு படிப்பு கிடையாது, அதனால கிடந்து உறங்கிட்டு இருக்கா. உனக்கு ரெடி இன்னும் 2 பரிசு இருக்குலடி. எப்படியாவது படிக்கணும்லடி. படிச்சதுலடி ஏதாவது காலேஜ்ல விட்டு சேர்க்க முடியும். மார்க் இருக்கு குறவா இருந்தனா என்ன செய்ய முடியும்? நம்ம துட்டாட்டி இருக்கு. உங்க ஐயா துட்டு கெட்டியா வச்சிருக்காரு. அதுக்கு இல்லம்மா, நான் படிச்சிட்டு இருக்கும்போது அவ குறட்ட விடும்போது எனக்கு தூக்கமா வருதுலம்மா. இது மூத்தவள எந்திச்சு வெளியில போய் படிடி. அவரே இப்பதான் படிச்சிட்டு இருக்கா. எந்திச்சு அப்புறம் மார்க் குறைஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் ஒன்னதான் சொல்லுவா, நீ குறட்ட விட்டா அதனால நான் படிக்கலம்பா. ஆமாங்க, வாரியில தூக்கிட்டு வர மாட்டி. இதே மாதிரி உறங்கிட்டு கடா. போற வீட்ல நல்லா இருக்கும். மாமியார் 2 குத்து கொடுப்பா. மூஞ்சி மோரையும் பாரு. இவ மூஞ்சி ரொம்ப அளவுல இருக்கு. யாரு இத்தனை மிஸ்டேக் விட்டுருக்காங்க? எந்திச்சோட போன் எடுத்தாச்சா? போனது இதோட போடுடி. ஒரே நம்பர்ல இருந்து இத்தனை மிஸ்டேக் வந்திருக்கு. யாருன்னு தெரியலையே. பெரியம்மா வீட்ல போய் சாப்பிட்டோமாக்கா. நம்ம வீட்ல கஞ்சி தான் கிடக்கு. என்ன பெரியம்மா பூரி சுட்டு வச்சிருக்கேன், போன் போட்டா என்ன? சரிம்மா. புசுப்பா வயிறு பசிக்கு காலையில உள்ள சாப்பாடு கொண்டா. நீ போகத்தே கொண்டாரேன். நீ யாரை என்னன்னு போகுது. முதல்ல கஞ்சி குடிச்சிட்டு இதை ஒலைய வைக்கணும், சோத்த பொங்கணும். சரி வரல உனக்கு? எங்க சரி வந்திருக்கு? வாங்கின அடி அப்படி. எப்ப வருமத்துல கொண்டு வச்சுட்டு ஒண்ணு நவள முடியல. எண்ணெயை போடலான்னா யார் எனக்கு போட்டு தேய்ச்சி விடுதா? என் மருமகாரி என்ன நிலை நிக்காம கொஞ்சோண்டு கூட பயப்படவே மாட்டேக்கா. எனக்கு காலம்பரை வயிறு பசிக்கு. வீட்டுக்கிட்ட போனதுக்கு வாரில் எடுத்துட்டு வெளியே எறிதா. நான் அந்த ஆளுங்க வர வந்துட்டேன். செல்லத்தாய் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என்னத்த சவத்தைக்கின வரும். ஏதாவது ஒன்று உங்கள் வீட்லேயே வச்சிருப்பேன் திங்கிறதுக்கு. மருமட்ட சொல்லி ஏதாவது கொண்டாட சொல்லலாம். நீ தின்னுட்டியா? இன்னும் சாப்பிடலக்கா. காலையில் நீ யாரை வராயிட்டு இன்னைக்கு என் மருமட்ட சொல்லியிருக்கேன், சாப்பாடு எடுத்துட்டு வருவா. ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சிருப்பேன். திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரே இட்லியும் தோசையும் தான் மாற்றி போடுவா. சனி ஞாயிறு இருந்தாக்கா புட்டு இடியாப்போ அப்போ தேங்காய் பால் இந்த மாதிரி ஏதாவது செய்வாக்கா ஸ்பெஷலாட்டு. கஞ்சி சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போல இருக்கு. எனக்கும் இட்லி தோசைன்னா தொண்டை கீழே இறங்கவே செய்யாது. இடியாப்பா அப்போ இந்த புட்டு பூரி அது இதுன்னு செய்து போட்டா எனக்கெல்லாம் திம்பேன். புசுப்பா கொண்டா சீக்கிரம். கஞ்சி உன் மருமட்ட சொல்லு, ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு ஆட்டுக்கால் பாயா இருந்தாலும் பரவாயில்ல, தின்னுக்கிடுவேன்னு சொல்லு. கொஞ்சம் எனக்கு சேர்த்து கொண்டாட சொல்லு. புசுப்பா எனக்கு மட்டும் கொண்டாடாத. இந்த வெள்ளை அம்மாக்கா வந்திருக்கா பாவம் வயிறு பசியோட. அவ மரும விரட்டி விட்டுட்டாலாம். அவனுக்கு சேர்த்து கொண்டா சாப்பாடு ஐட்டே கொண்டாரேன். என்னங்க எடுத்துக்கிடுங்க, வெள்ளை மச்சி எடுத்துக்கிடுங்க. எது நினைச்சுக்கிடாதியா. இன்னைக்கு சனிக்கிழமை முறை புட்டு இடியாப்பா ஆப்போன்னு இந்த மாதிரி ஏதாவது பலகாரம் செய்யலாம்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அது சுவார் நிறைய அம்மம்மான்னு கிடந்து. அந்தால தண்ணி ஊற்றி வச்சேன். சரி கஞ்சி குடிச்சுக்கலாம, வெயில் நிறந்தனன்னு கஞ்சி ஊற்றி வச்சிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிடுங்க. அப்புறம் பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். நல்லா நறுக்கு சமைச்சு குடிச்சிங்கன்னா நல்ல அளவோட இருக்கு. வேலையில தூர களைய முடியுமாத்தே. அதான் நாளைக்கு ஏதாவது செஞ்சு தரேன், இன்னைக்கு ஏதாவது குடிச்சுக்கிடுங்க. ஏக்கா ஆப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயவா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லக்கா இன்னக்கா பச்சை மிளகா ஆட்டுக்காலா நினைச்சுக்கிட்டு நல்ல நறுக்குன்னு சமைச்சிட்டு இந்த கஞ்சியும் குடிக்கா. அதே நினைப்புல கஞ்சி குடிச்சுடுவோம். என்னது இது ஆட்டுக்கால் பாயாவா? எனக்கு ஒண்ணு தலையெழுத்து கிடையாது. இந்த பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் குடிக்கிறதுக்கு நீ தின்னு உன் மருமா தந்திருக்கா. உன் தலையெழுத்து குடி, நான் போறேன். இந்த பாரு புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் இந்த வெள்ளை மக்கள் திருந்தவே மாட்டா. நம்ம கஞ்சி குடிப்போம். நமக்கு கடவுள் அளந்தபடி இது. சந்தோஷமா கஞ்சி குடிப்போம்.
எத்தனை நாள் ஆச்சு என் மவ இப்படி சந்தோஷமா இருந்து ஊரை விட்டு வரும்போது என்ன பண்ண போற யாது பண்ண போறேன்னு நினைச்சேன். நல்ல வேளை இந்த ஊருக்கு வந்து என் மவளுக்கும் கொஞ்சம் மனசு மாறி இருக்குன்னு நினைக்கேன். இந்த முதலாளி ஐயா வயசானவர், நல்ல மனசனா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி இந்த ஊர்ல ஏதாவது நல்ல பையன் இருந்தானா அப்படியே என் மவளுக்கு பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சு இங்கே அப்படி இருந்துட வேண்டியதான். அப்ப நீங்க போனீங்க? சுவார் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன் மக்களே. அதான் காணலையேன்னு பார்த்தேன், போராசல நின்னுட்டு இருக்க. இந்த ஆட்டுக்குட்டி யாரோடதுப்பா? நம்ம முதலாளி ஐயா குள்ளதுதான், பாத்துக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி மக்களே பா சாப்பிடும் நம்ம 2 பேரும். இந்த பாத்திர மண்டம்லாம் ஒத்தையில கிடந்து அடிக்கிட்டு இருக்காத, நான் எடுத்து தரேன். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அடிக்க வைக்கலாமா சாப்பிட்டுட்டு? சரிப்பா. அப்பா இதெல்லாம் ஒரு ஃபேனா? செத்தவங்க கோயில கொடுத்த வெத்தலை மாதிரி ஓடவும் மாட்டுக்கு கொண்டாடவும் மாட்டுக்கு. 2 நாள் ஊடையில மழை வந்துச்சு, நல்ல குளுகுளுன்னு இருந்துச்சு. இப்ப வெயில் போட்டு தாக்குன்னு தாக்கல செய்யுது. என்ன ஒரே பொலப்பமா இருக்கு போல இருக்கு. என்னடி ஒரே பொலப்பமா இருக்கு காலையிலே? வெயில் தாங்க முடியலங்க, வெக்கையா இருக்குலங்க, இருக்க முடியல. அதான் ஒரு மாதிரி புலம்பிட்டு கிடக்க. என்ன செய்ய? எங்க இந்த காலை கொண்டாங்க, நேத்தே கை காலெல்லாம் வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தியா, கொண்டாங்க அமைக்க விடுறேன் காலை. ஆடு அதுவா வந்து சிக்குது. இன்னைக்கு பிரியாணிய போட்டுற வேண்டியதான். ஏத்தா ஏத்தா சொல்லிட்டு என்ன வேணும்? இதுக்கு தானே காத்திருந்தேன். ஏத்தா ஒரு ஏசி. டெய்லி கறி குழம்பு கூட்டு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வாசில தானே வாங்கி காலம் கழிக்க போறவ என்ன? வாசி இல்லங்க, ஏசிங்க. ஓ ஏசியா? அப்படி சொல்லு. எனக்கு வாசிக்கும் ஏசிக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா டெய்லி நீ வாசில தானே வாழ்க்கையை கழிக்க. ஏங்க எப்ப பார்த்தாலும் நீ வீடு அடங்கி வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்கடி, அங்கேயும் தெரு தெருவா சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கோவப்படுதியா? எதுக்கு நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்க? வீட்டுக்குள்ளே இருந்தா வெக்குங்க, வெக்க தாங்க முடியல. அதனாலதான் அங்க எங்க போய் அப்படியே காத்து வாங்கிட்டு வரேன். நீங்க மட்டும் ஒரு ஏசி வாங்கி மாட்டி விட்டேன்னா நான் போக்குல பேசாம வீடு அடங்கி வீட்டுக்குள்ளே கிடப்பேன். சரி அப்போ நாளைக்கே ஒரு ஏசியை வாங்கி மாட்டி விட்டுருந்தேன். ஏங்க ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ஏசியை வாங்கி மாட்டிட்டோம்னா நாளை கழிச்சு எங்க அம்மா இங்க வந்துருவா. பாவம் அங்க ஏசி இருக்கனாலதான் அவ போக்குல இருக்கா. இங்க ஏசி இல்லாதனாலும் வரமாட்டேன்னு கிடந்தா. நல்லதா போச்சு, வரட்டும் அப்போ. ஏங்க புரிஞ்சுக்கிடாம பேசிட்டேங்க. ஏசி எல்லாம் கடன் வாங்கிலாம் வாங்கப்படாதுங்க. கடன் வாங்கதே தப்பு பார்த்துடுங்க. வேண்டாம், கடனே வேண்டாம்ப்பா. கடன்கார வந்து வாசல் வந்து நிப்பா, நம்ம ஏசியை போட்டுட்டு உறங்கிறதுக்கா? வேண்டாம் தாயே, அம்மா ஏசி வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். நல்லா இருப்பீங்க, ஏசியை வாங்கிறாரியே. ஏடி ஏசி வாங்கட்டெல்லாம் பரவாயில்ல, எங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அப்படி நினைச்சு சொல்லவே இல்லைங்க. நம்ம கடனாளி ஆயிடக்கூடாது, அதுக்கு தங்க சொல்லுதே. 4 மணி மண்டையில மசாலா ஏதாவது இருக்கா? உன் மாமியார் தான் ஏசியை வாங்கி மாட்டினாதான் வந்து சேர்ந்துருவாள. ஏதாவது என்ன சொல்ல, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஏடி யாருக்கு மண்டையில மசாலா இல்ல, யாரை ஏசுத? ஆட உங்களை பார்த்தா உங்க அம்மையை பார்த்தா சொல்ல முடியுமாங்க? என்ன நானே சொல்லிட்டேன். 4 மணினா யாரு? நான் தானே. 4 மணிக்கு தான் மண்டையில மசாலா இல்லன்னு. வீட்டுல இருந்து என்ன செய்ய போறோம்? அப்படியே சிம்மு விட்டு வர போய் காத்து வாங்கிட்டு வருவோம். தோட்டத்துக்கு போனா ஏகப்பட்ட முருங்கை காய்ச்சி கிடந்தா அந்த கொஞ்சம் பறிச்சு தம்பி ஆளாளு கொஞ்சமா எடுத்துடுங்க. அண்ணா சின்ன பொண்ணு கொஞ்சம் கொடு, 4 மணி கொஞ்சம் கொடுட்டி. ஏன் புஷ்பக்கா ஒன்ன தேடிதான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீனே இங்க வந்துட்ட. ஆளுக்கு 2 முருங்கை எடுத்துடுங்க. எனக்கு முருங்கை கைக்கா? ஆமா, அந்த ஆளு கொண்டு போய் குழம்பு வச்சு அந்த ஆளு கொடுத்துருவோம் எங்க அண்ணனுக்கு. என்னடி முக்கியமான விஷயம்? சின்ன பொண்ணு அப்படி என்ன விஷயம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எதுக்கு கேட்டுட்டு போய் ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்குதுக்கா? என்ன சின்ன பொண்ணு அப்படினால போய் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? சீக்கிரம் சொல்லிட்டி, வீட்டுல வேலை கிடக்கு. கேக்க உனக்கு எப்பதான் வேலை இல்ல? ஒரு 5 நிமிஷம் உட்காருக்கா. ராத்திரி போல நம்ம எல்லாரும் மாடியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம்லக்கா. ஆமாட்டி, கதை விட்டுட்டு இருந்தோம்ல, அதுக்கு என்ன? மாப்பிள்ளை எதுவும் ஏஸ்டேட்டி? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் என் போக்குல பூனை போல போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு போனு. போனா யார்கிட்ட இருந்து? என்ன விஷயம்? யாது விஷயம்? 4 மணி பறக்காதிய சொல்லுதேன். நான் சொல்லதெல்லாம் சரிதான். எங்கனையா போய் பத்த வச்சியா, அதுக்கப்புறம் பறக்க விட்டுருவேன். உண்மையிலே சின்ன பொண்ணு நான் சொல்லவே மாட்டேன் பத்து கைப்பலாம். ஏக்கோ என்ன சொல்லனே தெரியலக்கா, ஒரு சங்கடமான விஷயம்க்கா. என்னடி சொல்லுது? சங்கடமான விஷயமா? ஏக்கோ யாழினியா உங்க அப்பாவும் வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்கக்கா வேற ஏதோ ஊருக்கு. என்னடி சொல்லுத? சின்ன பொண்ணு நெசமாதான் சொல்லுதியா? ஆமா, 4 மணி நம்ம 2 பேர் போய் ஞாயிற்றுக்கிழமை வாக்குல யாழினி அப்பாவை பார்த்து என்ன அது விவரம்னு பேசி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஆமா சின்ன பொண்ணு, அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டோம். அதுக்குள்ள என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. ராத்திரியோட ராமானமா அவங்க 2 பேரும் வீட காலி பண்ணி போயிட்டாங்களாம். உனக்கு வீட்டு தெரியும்? நம்ம யாழினியை பொண்ணு பக்கம் போகும்போது அவங்க வீட்டு தெரு தாண்டி ஒரு முக்கில ஒரு வீட்டுல அந்த பிள்ளை எங்க ஊர் பிள்ளை அங்க கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னோம்லக்கா. அன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தோம்ல பொண்ணு பக்கம் போகும்போது. அப்ப பேசிட்டு என் நம்பரை வேற வாங்கிச்சு, அது நம்பரை வேற நான் வாங்கினோம்லக்கா. ஆமா, அந்த பிள்ளை தான் காலையில போன் அடிச்சு. என்னடா அந்த பிள்ளை காலையில போன் அடிக்கி, என்ன விஷயம் போல இருக்குன்னு சொல்லி என்ன ஏதுன்னு கேப்போம் நினைச்சேன். அப்பதான் போன் அடிச்சு சொல்லிச்சு, இப்படி இந்த பேரு 2 பேரும் அப்பாவும் மகளும் வீட காலி பண்ணி போயிட்டாவலாம், பக்கத்து வீட்டுல எல்லாம் பேசிக்கிட்டாவோ. என்னக்கா விஷயம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு என்கிட்ட கேக்கு. கடவுளை, இப்ப என்ன செய்ய? நம்ம என்னென்னமோ நினைச்சிருந்தோம், இப்ப இப்படி 2 பேரும் ஊர் விட்டு போயிட்டாங்க. இப்ப என்னடி செய்ய? சின்ன பொண்ணு நீ வர என் தலைமையில கல்யாணம் சொல்லி டமாரா அடிச்சுட்டு தெரிஞ்ச. இப்ப என்ன செய்யப்போ? அதான் என்ன செய்யணும் தெரியாம நானும் காலையில இருந்து முழிச்சிட்டு இருக்கேன். மனசே வர சரியில்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாக்கா? இன்னொரு விஷயமா? நம்ம தேவாவும் நாத்துக்கு வீட்டுக்காரு அதான் நம்ம ராஜேஷ் அண்ணனும் சேர்ந்து பைக்ல போய் நேற்று ராத்திரி 10-11 மணி போல அந்த ஊருக்கு போயிருக்காவோ. என்னடி சொல்லுத? வீட்டுல இருந்தா
நான் ராத்திரி 9 மணிக்கான போன் அடிக்கும் போது எங்க அக்கா சொன்னா அவன் படுத்திருக்காமட்டி அப்படின்னா 9 மணிக்கலாக்கா ராத்திரி 10-11 மணிக்கு தான் பேர் போல இருக்கு. என்ன நடந்து தெரியலையே. என்ன விஷயம்னு தெரியல. ஒருவேளை அந்த பிள்ளைய பார்த்து பேசலாம்னு நினைச்சிட்டு ராஜேஷ் அண்ணன் கூட்டிட்டு போனாரா என்னது தெரியல. அக்கா, நம்ம 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்ல அந்த கதையெல்லாம் ஒருவேளை ராஜேஷ் அண்ணனாவது இல்லன்னா தேவாவது கேட்டிருப்பாங்களோ. அதெல்லாம் ஒண்ணு கேட்டிருக்க மாட்டா உட்டி 2 பேரும். எனக்கு என்ன ஒரே டவுட்டா இருக்குக்கா. இல்லன்னா திருது பண்ணி இவ்வளவு நாள் இருந்து போட்டு நேத்து நைட்டு பார்த்து 2 பேர் போயிருக்காவனா. சின்ன பொண்ணு ஏதாவது ராஜேஷன் ஐடியா கொடுத்துருப்பாரு போய் பேசுவோம் அந்த பிள்ளைட்ட அப்படின்னு சொல்லி அதான் கூட்டி போயிருப்பாங்களா இருக்கும். வேற ஒண்ணு இருந்திருக்காது. ராத்திரி இவங்க 2 பேரும் போவதுக்குள்ள யாழினி அவங்க அப்பாவும் வீட காலி பண்ணி போயிட்டாங்க போல இருக்கு. இந்த பிள்ளைக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அது சொல்லிச்சு இக்கோ யாழினியே பொண்ணு பக்கம் வந்தாங்களா அந்த அண்ணனும் அப்புறம் கூட ஒரு அண்ணன் தொப்பி வச்சுட்டு வந்தாரு. அந்த அண்ணனும் வந்தாங்க. 2 பேரும் தான் பைக்ல வந்துட்டு கேட்டுட்டு அப்படியே திருப்பி போயிட்டாங்கக்கோ அப்படின்னு புறவாகட்டும். என் நாத்துட்டு கேட்க நைசாட்டு என்ன அது அப்படின்னு அவ கேட்டுருவா. ராஜேசன் கேட்டான்னா கண்டிப்பா ராஜேசனை மறக்க மாட்டார். என் நாத்துட்டு எதுனாலும் சொல்லிடுவாருக்கோ. கண்டிப்பா சொல்லணும்னு நான் சொல்லுதேன். எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இப்ப என்னடி செய்ய. கொஞ்சம் அவசரப்படாதக்கா. கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா இன்னும் தெரிஞ்சிருக்கா எங்க இருக்காவோ யாது இருக்காவுன்னு. என்ன ஆனாலும் சரிதான். அதான் பொண்ணு இதான் மாப்பிள. கவலைப்படாதக்கா விட்டு தள்ளுக்கா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்பவே நான் அதுல போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கேன். ரிங் போ